பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். யாத்திராகமம் 33வது அதிகாரம் 11வது வசனம். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். யோசுவா தேவன் மீது வைத்த நேசத்துல, தேவனை நேசித்தது நிமித்தம் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். மோசே சொல்லல, யோசுவா நீ ஆசரிப்பு கூடாரத்துல தான் இருக்கணும், நான் சொல்ற வரைக்கும் வரக்கூடாது. இல்ல, கர்த்தர் மோசேயோடு முகமுகமா பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். மோசே ஆண்டவரோடு பேசிவிட்டு திரும்பி விடுகிறார். ஆனால் நூனின் குமாரனாகிய யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். தேவன் மேல் இருந்த நேசம் இன்னைக்கு ஆண்டவர் மேல எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாதபடி, என்னை ரொம்ப நீ ஆசீர்வதிக்கணும், எனக்கு நீங்க ரொம்ப பணத்தை கொடுக்கணும், எனக்கு பிள்ளைய கொடுக்கணும், எனக்கு சொத்தை கொடுக்கணும், எல்லா காரியங்களை கேட்பதை விட எனக்கு நீங்க வேணும் ஆண்டவரே, நீங்க வேணும் ஆண்டவரே, அப்படி என்று தேவனை நேசிக்கிற நேசம் உங்களுக்குள்ள ஆனாலாய் அது எழும்புமானால், அந்த வாஞ்சை உங்களுக்குள்ள இருக்குமானால் அந்த இருதயத்தை ஆண்டவர் தேடுகிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட இருதயங்களை ஆண்டவர் தேடுகிறார். ஏதோ என்னை ஆசீர்வதிக்கணும், நான் நல்லா இருக்கணும், அதற்காக நான் உங்களை ஆராதிக்கிற ஆண்டவரே, அப்படிப்பட்ட இருதயங்களை ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவரே எது இருக்குதோ இல்லையோ ஆண்டவரே, உங்களை அறிந்து கொண்டு உங்களை நேசிக்கிற, உங்களை வாஞ்சிக்கிற அந்த இருதயங்களை தேடுகிறார். அப்படிப்பட்ட இருதயங்கள் மேலதான் தேசங்களை ஆளுகிற அந்த அபிஷேகத்தின் வல்லமை கடந்து வரும். அப்படிப்பட்ட இருதயங்கள் மேலதான் தேவனுடைய திட்டம் கடந்து வரும். எந்த இருதயம் தேவனுக்கா ஏங்குகிறதோ, எந்த இருதயத்துல தேவன் மேல வாஞ்சை இருக்கிறதோ, எந்த இருதயத்துல தேவன் மேல உண்மையான அன்பு இருக்கிறதோ, மை டியர் பிலவட், யாருக்கு தேவன் மேல உண்மையான அன்பு இருக்கிறதோ, யார் ஒருவர் தேவனை அவரை நேசித்து, ஏசப்பா உங்களை அதிகமா நேசிக்கிறேன்னு சொல்லி எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உமக்காய் நிற்பேன்னு சொல்றாங்களோ, அவங்க மேலதான் யோசுவாவின் அபிஷேகம் இறங்கும். அவர்கள் மேலதான் தலைமைத்துவத்தின் அபிஷேகம் இறங்கும். அவர்களை நம்பித்தான் தேவன் ஊழியத்தை பெருகச் செய்வார், ஊழியத்தை கொடுப்பார். இன்றைக்கு யோசுவாவின் ஆவி உங்கள் மேல வரணும்னு நீங்க வாஞ்சித்தீங்கன்னா, நான் யோசுவாவை போல் இருக்கணும், ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருக்கணும், தேவனை அண்டிக் கொள்ளணும், அப்படிப்பட்ட நிலைக்கு நீங்கள் கடந்து வருவீர்கள் என்றால் தேவனுடைய பரலோகத்தின் அபிஷேகம், தேவன் கொடுக்கிற அந்த உன்னத அபிஷேகத்துல பல நிலைமைகள் உண்டு. அதுல உன்னதத்தின் நிலைமை என்னவென்றால், தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை நிறைவேற்றுகிற, தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றுகிற அந்த உன்னத அபிஷேகம் உங்கள் மேல கடந்து வரும். அந்த அபிஷேக வல்லம் தம்முடைய தரிசனத்தை வெளிப்படுத்துவார், தம்முடைய அழைப்புல நடத்துவார். யோசுவா அப்படிதான் நடத்தினார். இன்றைக்கு ஏதோ ஒரு உலக பிரகாரமான வாழ்க்கைக்காக, இந்த உலகத்தில் நல்லா இருக்கணும், இந்த ஜீவனை நல்லா இருக்கணும், அப்படி என்று இருப்பதை விட உங்களை நேசிக்கிற, உங்களை விட்டு பிரியாதிருப்ப, உங்களை யோசுவாவை போல உங்களை நேசிப்பாண்டவரே, முழு உள்ளத்தோடு நீங்க மட்டும்தான் எனக்கு வேணும்னு சொல்லி நேசித்து பாருங்க. அந்த விசேஷித்த அபிஷேகம் உங்களை நினைக்கும். நீங்க நினையாத, நீங்கள் எதிர்பாராத, எத்தனையோ இந்த ஸ்லாக்கியம் எல்லாத்துக்கும் வராது. அப்படி நீங்க அவரை வாஞ்சித்து நினைப்பீர்கள் என்றால் ஒரு உன்னத அபிஷேகம் உங்களை நிரப்பும். தேவனை நேசிப்போம். யோசுவாவை போல ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தது போல உங்க இருதயம் அவரை வாஞ்சிக்கட்டும். தேவ கிருபை உங்களை நிரப்பும்படியா தேவ கரத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கிற கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மேன்மையானது தேவன் கொடுக்கிற உன்னதமான அந்த அபிஷேகத்தை வாஞ்சிங்க. நீங்களும் குடும்பம் மிகுந்த ஆசீர்வாதமா இருப்பீங்க. God bless you.